நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்கள ஒரு குற்றவாளி, அதாவது யார் வெண்பாவை கடத்தின்னு போனானோ அவனை எப்படியோ ஒரு வழியை ட்ரேஸ்வர் பண்ணி அவனை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரி அவனை தரதாதான் இழுத்துன்னு வராங்க. மல்லிகிட்ட அவன் மல்லியோட பொண்ணு வெண்பாவை ஒப்படைச்சாங்க. அதே சமயத்தில் அந்த குற்றவாளியை பிடிச்சி யாரும் அவனை கடத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவன் உண்மையே சொல்லலை. கடைசியில் 2 அடி தரமா உழுது. உடனே பார்க்கணும், என்னை கடத்த சொன்னது வேற யாரும் இல்லை, இதோ நின்றுட்டு இருக்காங்க இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவை கை காட்டி விட்றாங்க. தீபிகா தான் நான் இல்லை, அந்த குற்றவாளி சொன்னா நீங்க நம்புறீங்களா? ஹலோ மேடம், நீங்க போன் பண்ணதுக்கான ஆதாரம் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. இந்த மாதிரி போலீஸ் அதிகாரியெல்லாம் நாங்கள் எப்பவுமே நம்ப மாட்டோம். நாங்கள் மாட்டிக்கினா எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா எங்களவே ஒரு பக்கம் சிக்கல்ல சிக்க வச்சு நீங்க நைஸா நழுவீங்க. அதனால தான் நான் ஆல்ரெடி நீங்க பேசுனது உங்க போன்ல இருந்து வந்தது எல்லாமே நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதா ஒரு பக்கம் பக்குன்னு இருக்கு, ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைச்சிருக்காரு, இதுதான் விதி போல. இதுக்கு தான் சொல்றது, என்னதான் நம்ம ஆட்டம் போட்டாலும் நமக்கு லாஸ்ட்ல ஒரு பக்கம் கூட்ட அடிக்குது, பின்னாலே ஒருத்தர் ஐயா நிற்பான்னு சொல்லிட்டு அது போலதான் இந்த இடத்துல வச்சாம்பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. தீபிகாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. உடனே அந்த இடத்துல மலுப்பு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அப்படி இப்படின்றாங்க. உடனே தீபிகா அதை பாருங்க, நீங்க இப்ப குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறோம். அது மட்டும் இல்லாம உங்க வேலை பறிப்பு அதெல்லாம் இனிமே விசாரணை தெரிய வரும் உண்மைகள். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம். சார் என்ன உண்மைகள் தெரியும், அதான் ஆதாரத்தை நிரூபிச்சிட்டாங்க. இருமா, என்ன இருந்தாலும் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஜட்ஜுன்னு ஒன்று இருக்காங்களா, அங்கே போய் இந்த ஆதாரத்தெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி அவங்க என்ன உத்தரவாதம் சொல்றாங்களோ அதை தான் நம்ம திருப்பி எடுத்துக்க முடியும். நாமளே ஜட்ஜி, நாமளே கோர்ட்டு, நாமளே எல்லாமே சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கைது செஞ்சுட்டு போயிடறாங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய் அந்த இடத்துக்கு மாசம் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. வந்த உடனே வெண்பாவை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. மல்லி, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். தீபிகா, உன்னோட சுயநலத்துக்கோசரம், உன்னோட பொண்ணோட சந்தோஷத்துக்கோசரம் என் பொண்ணவே கடத்த பாக்குறியா? இதுக்கு மேல நான் விட மாட்டேன். என் பொண்ணு இந்த போட்டியில கலந்துப்பா, அந்த போட்டியில கலந்து இதுல வின் பண்ணுவா. வின் பண்றதோட மட்டும் இல்ல, எல்லா தவணையும் போய் அடின்னு அடிச்சு அப்படியே சும்மா அவ எல்லாத்திலும் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தீபிகாவுக்கு வயிறு ஏறுது ஒரு பக்கம். அந்த பக்கம் நின்று ஐஸ் வந்து அம்மா போகாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கா. உடனே பார்க்கணும் தீபிகா வந்து எதுக்கும் பயப்படாத, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, அதனால நம்ம என்னைக்கு தோக்க மாட்டோம், நமக்கு ஆதரவாதான் ஒரு பக்கம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஏன்னா நீ அதை பேசுற, என்னம்மா பண்றது, நீ பேசுற இடத்துல இருக்க, நான் கேட்கற இடத்துல இருக்கேன், பேசு என்னதான் பேசு எல்லாத்தையும் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கோபமாவும் இருக்கு, ஒரு பக்கம் ஆத்திரமாவும் இருக்கு. என்னங்க பண்றது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டுன்னு சகிச்சுன்னு போய் தான் ஆகணும் போல. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவன் தேபக் இருக்காருல, அவர் இருந்து அந்த இடத்துக்கு வரதோட மட்டும் இல்லாம விஜய் கிட்ட நிதானமா எடுத்து சொல்லலாம். இப்பயாவது புரியுதா விஜய், பண்றவங்க நமக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பொண்ணு கிட்ட திறமை இருக்கு, அந்த திறமையை ஒழிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா நாம எப்பவுமே நம்மளோட பசங்களோட லைஃபுக்காக நம்ம கொஞ்சமான எஃபெக்ட் போடணும். எஃபெக்டே போடாம ஒரு பக்கம் அவனே போயிடுவானா எப்படி போவான், அதுக்கான உதவி நம்ம செய்யணும். அவளுக்கான உதவி நீங்க செஞ்சிருக்கணும், நீங்க செய்யல, அதுல தவறிட்டீங்க, ஒரு அப்பாவா நீங்க அதில் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நான் தப்பா உணர்ந்துட்டேன், இதுக்கு மேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. அடடா, என்ன மன்னிப்பு கின்னிப்புன்னு எல்லாமே ஒரு பக்கம் எல்லா வேறு தான். இதுக்கப்புறம் மன்னிப்புன்ற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பேசியிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் இருக்கு, எந்த அளவுக்கு உத்தரவாதமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனா நல்லது ஒரு விஷயம், நல்லது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த கவலையும் இல்லை, எல்லாரும் சந்தோஷமா அவங்கவுங்க பாட்டுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு எல்லாரும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கதிரேசன் இருக்காரு, அவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து என் பொண்ணு ஓடுறத பார்க்கறதுக்கு ஆசையா வந்தேன், எங்க என் பேத்தி ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வர. உடனே உங்க பேத்தி இங்க தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சும்மா ரன்னிங் ரேஸ்ல புயல் மாதிரி அப்படியே புயல் கூட கொஞ்சம் தாமதமாக தான் ஓடும். ஆனா உங்க பேத்தி அந்த மாதிரியெல்லாம் இல்ல, புயலுக்கே டப்பு தருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பில்டப், அடாடா என்னடா பில்டப் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓடி அதில் ஜெயிச்சாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனா ஜெயிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தோட அருமை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களை கையில பிடிக்க முடியாது. அதில் நான் ஜெயிச்சு காட்டுவேன், அதில் நான் உழைச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உழைக்கணும், எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதில் அவங்களோட எஃபெக்டை போட்டுனே இருப்பாங்க. அந்த மாதிரி எஃபெக்ட் போடுற பர்சன் தான் நம்ம வெண்பா குட்டியா. அதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை, இதில் கண்டிப்பா நம்ம வெண்பா ஜெயிப்பாங்க. இதுக்கப்புறம் தீபிகா வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா, இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களா ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா அனுப்பமாட்டாங்களா, இந்த சட்டத்தில் வந்து நம்ம தீபிகாவுக்கு சரியான ஒரு தண்டனை கிடைச்சானா அது இந்த மாதிரி தீபிகா மாதிரி நிறைய பேர் ஏமாத்தின்னு ஊரை கொள்ளையடிச்சுன்னு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். ஆனா அப்படி அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கலன்னா அவங்கள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமே நம்ம புகட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி வருத்தமும் சோகமும் நமக்குள்ள ஒரு பக்கம் சூழ்ந்துரும் அதிகமா. அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட முயற்சியை நம்ம என்னைக்கும் யாருக்காகவும் விட்டு தரவே கூடாது. நாம இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம அடிக்கிற ஒரு அடி இடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒரு பக்கம் நல்லா இருக்குமா இருக்காதா, என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்ப்போம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தீபிகா பார்த்து ஒரே வாரம் தான் சொல்ல பார் தீபிகா, இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாத, எங்கள் விஷயத்தில் தலையிட்டா இதுதான் 6ஆம் மாதத்துக்கப்புறம் உனக்கு முடிவுன்றதே இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே டே விஜய் நீ மிரட்டினா நான் பயந்துக்கிட்டு சரி விஜய் நான் இனிமேல் எதுவும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சா, மல்லியை நான் பழி வாங்கியே திருண்டா, மல்லியை பழி வாங்குற வரையும் நான் தூங்க மாட்டேன்டா, தூங்காது கருப்பு இது விடாது பருப்பு அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க ஒரு பக்கம். இப்படியே பேசியிருந்தாலும் உனக்கு பிடிக்கும் தான் பைத்தியம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் சொல்லி விட்டுறோம். சரி இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ என்னென்ன சேட்டைகளாக செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ஒரு பக்கம் நாமளும் சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். அது போல் எல்லாமே ஒரு பக்கம் நடக்குமா நடக்காதா அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற கொஞ்சம் விஷயத்தை பொறுத்து இருந்து நம்ம வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது கீழே இறங்கிட்டு இருக்குதா, இதை கொஞ்சம் வேலை தூக்கி கட்டணுமா? சரி ஓகே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ஃபோன் பண்ணாங்க, மல்லிகை நான் எப்படி கடவுள் வேண்ட மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சா, நான் தான் சொன்னல வெண்பா கிடச்சிருவா அந்த ரேஸில் அவள் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு. அவளுக்கு இருக்கிற திறமைக்கு எல்லாத்துலேயும் அவள் ஜெயிப்பா, அவள் கண்டிப்பாக ஜெயிப்பா, அவளை எதுலேயும் தோக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுன்னு இருக்காங்க. உடனே பார்க்கணும் வயிறு எரிது, ஒரு பக்கம் கொழுந்து விட்டு எரியுது. என்னடா இது நான் ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, எல்லாமே என் பொண்ணுக்கு தான் நான் கிடைக்கணும்னு நினச்சேன், ஆனால் என் பொண்ணுக்கு எதுவுமே கிடைக்கல, என் பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கா, இவன் சந்தோஷத்தில் குள்ளியா எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்னங்க பண்ணுறது, உன் பொண்ணு கஷ்டப்படுதுன்னா உன் பொண்ணுக்கு நேர்மையான வழியை நீ காட்டி கொடுத்துக்கணும். உன் பொண்ணுக்கு நேர்மையான வழியை காட்டி கொடுக்காம எப்படி தெல்லாலங்கடி பண்ணலாம், எப்படி அடுத்தவங்க சொத்தை சுரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வழியை காட்டி கொடுத்தா இப்படி தான் நடக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டுப்பாங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தருகள்.